எங்க போயிட்டு வரீங்க? டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு. எதுக்கு இந்த சாக்கு மூட்டை? இந்த திரேசி அம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஏய், இன்னைக்கு வளையெல்லாம் எடுத்து ஏற்கனவே போட்டாச்சு. அண்ணா, இந்த திரேசி அம்மா வீட்டுக்கு போற வழி எங்கண்ணே? ஸ்ட்ரைட்டா அங்க வந்துரும். நேரா போயிட்டு நேரா போயா, அங்க போனா அவளே உன்னை உள்ள கூட்டுப்பா. அவன் வந்துடுறான் சாக்கு மூட்டையை தூக்கிட்டு. முன்னாடிலாம் நைட்டு மட்டும் தான் இருந்தது, இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டாங்க போல. நேரங்காலமே தெரியாத. உள்ள யாரும் இருக்கீங்களா? யாரு? என்ன வேணும்? எஸ்ஐ சார் கொடுத்து விட்டாரு. இல்ல ஒண்ணும் புரியல. நான் ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். போறீங்களா? ஏன் உடனே போறீங்க? வந்து உட்காருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சூடா ஏதாவது? எனக்கு இது வேண்டாம். அட, என்ன இப்படி ஓடுறீங்க? நான் உங்களை முழுங்கிட மாட்டேன். ஐயோ, வாங்க. எனக்கு இது வேண்டாம். வாங்கன்றல. எனக்கு இது வேண்டாங்க. ஏய், அப்பா, விடுங்க. ஏப்பா ஸ்ரீனிவாசா, உனக்கு சங்கீதம் தெரியுமோ? அது கொஞ்சம். இந்த கதைகள் ஏதாவது தெரியும்? ஐயோ இல்ல. அட என்னப்பா நீ பெரிய ஆர்டிஸ்ட், போப்பா. மன்மத லீலையை வென்றார். அட போப்பா. வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேன் பாராமுகம். ஒரு நல்ல நாட்டிய நாடகம் பார்த்து எவ்வளோ நாளாகுது தெரியுமா? இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. எல்லாம் குப்பை. யாரது? நான் தான் சார், திருடேன். ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு தன்னைத்தானே திருடன்னு அறிமுகப்படுத்துக்கிறானே, எப்பேற்பட்ட திருடனாக இருப்பாங்க? சொல்லியா, என்ன விஷயம்? தூங்கணும் சார். அதுக்கு என்ன இப்போ நான் தாலாட்டு பண்ணுமா? ஐயோ அது இல்லை சார், இங்கேயே படுத்துக்கன்னு எஸ்ஐ கூட சொன்னாரு. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாளாவது ஊரில் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்குவான். ஸ்ரீனிவாசா, அந்த செல்லை கொஞ்சம் திறந்து விட, இவன் படுத்துக்கிட்டோம். போப்பா. நன்றி போ சார். போ 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 போ. என்ன முகத்துல ஒரு கோவம்? ஏன் பல்ல காட்டிட்டு தெரியணுமா? பள்ளியிலேயே வேண்டாம், பார்க்கும்போது சிரிக்கலாம்ல. முறைப்பு உங்களுக்கு செட் ஆகல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வழி விடுங்க. எனக்கு தெரியும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. நகருங்க, நான் போகணும். இல்லைங்க, நான் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனேன்னு தானே கோவம். எஸ்ஐ சார் அந்த சாக்கு முடி கொடுக்க சொன்னதான் நான் போனேன். அந்த பொம்பளை அப்படின்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அந்த எஸ்ஐ என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? நல்லா இருக்கே, நான் கான்ஸ்டபிள் தானே. ஓ அவ்வளவுதானே. அந்த ஆள் வீட்டு வேலைக்காரன் இல்லைல்ல? அது உண்மைதான். ஆனா நான் கிளம்புறேன். எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் இல்லை. இந்த கரிகாலம் எஸ்ஐயை வச்சுக்கிட்டு முடியல. கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க விடுறானா? இந்த காட்டுக்குள்ளேயா நமக்கு டியூட்டி? சொல்ல முடியாதுண்ணே, கையில் வந்து திருடங்களே மாட்டிக்கிட்டா. திருடங்களை பிடிக்கிறதுக்கு தான் கையில் லைட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கியா? ஃபுல் நைட் அதுக்காகவா முழிச்சிட்டு இருக்க போற? அதுவும் ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. நான் போய் தூங்க போறேன்ப்பா, நீயும் போய் படு. அப்புறம் நம்ம டியூட்டி? வெங்காயம் தூங்காம கொள்ளாம நீ வேலை பார்த்தா ஜனாதிபதி கையில இருந்து உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? நீ வேணா போ, நான் போய் தூங்க போறேன்ப்பா. என் வீட்டில் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கப்பா. குட் நைட். யாரா நில்றாங்க? நில்றான்றா, ஏய் நில்றான்றா, ஏய் கையில மாட்டா அவன, ஏய் நில்றா, ஏய் நில்றா, புடிங்க அவன, புடிங்க புடிங்க அவன, ஏய் இப்படி ஏதாவது போறத பாத்தீங்களா? ஐயோ திருடுங்க, வாங்க திருட, ஏய் புடிங்க புடிங்க. ஏய் உன்னதாண்டி, கதவை தர. யாரே? ஏய் கதவை தர முதல்ல. அவன் இது உள்ளத ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் சார். இது உள்ள தான் சார் இருப்பான். பார்க்கலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அதர்க்க புடி புடி ஒரு வழியா புடிச்சு ஆகணும். ஓட சார், ஓட புடி. அப்படி வாங்க சார். என்ன சார், என்னாச்சு? ஒரு திருடன்
ஒரு திருடன் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தைரியமா போங்க சார், உங்களுக்காக நாங்க இருக்கோம் சார். நான் வேணா உள்ள போய் பார்க்கட்டுமா? இழுத்து வெளியில போடுங்க சார், இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். போய் பார்த்தே ஆகணுமா? கொஞ்சம் போய் பாருங்க சார். போங்க சார். வெளியே போடா இங்க இருந்து. சார் சார் என்னாச்சு சார்? திருடன் ஓடிட்டான். இந்த வழியா புகுந்து அப்படியே பின்னாடி வழியா ஓடிட்டான். அந்த பக்கம் வழி இல்ல சார், இந்த பக்கம் தான் போயிருக்கோம். வாங்க போய் அவன் எங்க போனாலும் ஓடக்கூடாது. நீங்க இந்த வழியா போய் தடுக்க முடியாது. வாங்க திருடன், திருடன். அவனை விட வாங்க அண்ணா. ச்சே. எஸ், வளசரவாக்கம் ஸ்டேஷன் தான். நான் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றேன். இங்க மார்க்கெட்ல ஒரே பிரச்சனை சார். போலீஸ் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன பிரச்சனை? இந்த பைலவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் சார். அதுக்கு ஏன்டா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ற? ஹாஸ்பிட்டல்ல கூப்பிடு. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கிட்ட போனா எல்லாரையும் அடிக்கிறான். ஐயோ சார், ஒரு கடையை அடிச்சு நொறுக்கிட்டான். சீக்கிரமா இந்த இடத்துக்கு போலீஸ் வந்தே ஆகணும் சார். வரோம், ரொம்ப கத்தாத. சீனிவாசன், மார்க்கெட்ல எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை போய் கூட்டு வா. விலங்கு எடுக்கணுமா சார்? அதெல்லாம் வேண்டாம், வாயிலே கூட்டு வா, வந்துரும். என்ன? கொஞ்சம் பின்னாடி வரீங்களா? எதுக்கு? கொஞ்சம் வாங்களேன், ஒரு விஷயம் சொல்லணும். என்ன செஞ்சிருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? நிச்சயமா? விஷயத்த சொல்லு. அது எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா? அது ஏன்? உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதா? இல்ல, இது சாதாரண லெட்டர் இல்ல. நாடக கவிதைலாம் எழுதுவீங்கல்ல, அப்போ அதை பத்தி தெரியும். அதான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சொல்லு. லவ் லெட்டர் வேணும். இல்ல, நீ யாருக்கு கொடுக்க போற? ஐயோ, நான் யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. என்னோட ஃப்ரெண்டு பேரு ஐஸ்வர்யா. அவளுக்கு நம்ம ஊர் தமிழ் டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க எழுதி கொடுப்பீங்களா? உனக்கு எழுதுறதுல பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இது வரைக்கும் நானும் யாருக்கும் எழுதுனதில்ல, யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. தமிழ் சார்னு வேற சொல்கிறேன், பயமாக இருக்கேன். எழுத்து மிஸ்டேக் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல? என்னமோ நீ கேட்டதுக்காக நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். சீக்கிரமா எழுதி கொடுங்க. நான் முயற்சி பண்ணுறேன். சரி, போய் படுங்க, பணியில் உட்காராதீங்க. ஏய், என்னடி பண்ற? அட கொஞ்சம் சும்மா இருங்க. என்னாச்சு? லைட்டா போடுறியா? எனக்கு வேண்டாம். அப்படின்னா இந்த சொம்புல சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. சில்லுன்னு தண்ணிக்கு நான் எங்க போறது? அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வைக்கலான்னு. எது போல? ரிட்ஜ். ரிட்ஜ் இல்லடி முட்டாள், ஃப்ரிட்ஜ். எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல தானே வச்சிருக்காங்க. முழுசா காசு கொடுக்க வேண்டாமா? என்கிட்ட எங்கடி காசு இருக்கு? நீங்க போய் கேட்டா காசு கேட்பாங்களாக்கும். சும்மா போங்க, அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. எங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டா? போதும் போதும், குடிக்க வச்சு மட்டையாக்கிறாரு. இப்ப நம்ம 2 பேரும்